வணக்கம். நான் ராஜேஸ்வரி. நாங்கள் எல்லோரும் ஒத்தக்கால் மண்டபம் 9வது வார்டு கிட்ட இருக்கிற பிவிஎம் எஸ்பி கார்டன் லேஅவுட்டில் இருந்து பேசுகிறோம். இப்போ ஒரு பிரச்சனையை பற்றி பேச வந்திருக்கோம். என்னென்னா, இப்போ பின்னாடி தெரியறது வந்து மயானம். இங்கே வந்து ஆல்ரெடி பொணம்லாம் கொண்டு வந்து புதைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எதிர்த்தாப்புல வந்து மின் மயானம் வர்றதுனால, இப்போ வந்து பொணம் கம்மியானதுனால இப்போ என்னென்னா, பின்னாடி குப்பையை வந்து ஒரு 1½ வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. கொட்டி இப்போ பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மலை மாதிரி இப்போது குப்பை வந்து குமிஞ்சு கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் தான் எங்கள் லேஅவுட் இருக்குது. அங்கே ஒரு 40 வீடு கிட்டே இருக்குது. குழந்தைங்க ஒரு வீட்டுக்கு ஒரு 2 சின்ன குழந்தைங்க, அதாவது 6 வயசு, 7 வயசு, 8 வயசு, 1 வயசு, 2 வயசு, ஒரு வீட்டுக்கு ஒரு மினிமம் 2 சின்ன குழந்தைங்க கிட்டே இருக்குங்க. வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த குப்பையை கொட்டுறதுனால என்னென்னா, எங்களுக்கு பயங்கரமான ஸ்மெல் இப்போ அந்த சைடு வருதுங்க. மழை பெஞ்சதுன்னா சுத்தமாகவே அங்கே இருக்க முடியலைங்க. பயங்கரமாக ஸ்மெல் வருது. இதை வந்து நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் கொண்டு போய் முதலமைச்சர் இதில் வந்து மனு கொடுத்தோம். இப்போ அங்கேருந்து ரீடைரக்ட் ஆகி பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வந்துச்சு. பட் அவங்க கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி மறுபடியும் டெய்லி வந்து குப்பை வண்டி கொட்டிகிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு வாட்டி கொட்ட வண்டி வரும்போது நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணி மறுபடியும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போய் நாங்கள் பேசுகிறோம். இந்த மாதிரி கொட்டாதீங்க, மறுபடியும் வந்து கொட்டுறாங்க, நீங்கள் வந்து கொட்டாதீங்கன்னு நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் அவங்க டெய்லி வண்டி அனுப்பிச்சு கொட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது. நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதை நிறுத்துறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லா ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. அதாவது குப்பை கொட்டினதுனால பாதிப்பாகி வாந்தி பேதி அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து இப்படி போச்சுன்னா நாங்கள் வந்து மக்கள் போராட்டத்தை தான் நாங்கள் கையில் எடுக்க வேண்டியது வரும். பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் எந்த நடவடிக்கை இன்னும் ஸ்ட்ராங்காக எதுவுமே எடுக்கல. குப்பை கொட்டுறது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் மக்கள் போராட்டத்தை